சிங்கப்பெண் சீரியல்ல நம்ம ஆனந்தி ரொம்பவே பாவம். அவளுக்கு நடந்த அநியாயம் அன்புக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, நம்ம அன்பு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாரு. மனம் உடைஞ்சு போயிருவாரு. அதுக்கு நம்ம அன்புகிட்ட சொல்லாம, அன்ப விட்டு பிரிஞ்சிடணும். அன்பு எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆனந்திக்கு, வேதனைக்கு மேல வேதனையும், கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தையும் கடவுள் குடுக்குறாரு. நம்ம ஆனந்தி ரொம்பவே பாவம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஆனந்திக்கு இத்தன நாள் மகேஷோட அம்மா இடைஞ்சல் குடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம லலிதா அம்மாவே நம்ம ஆனந்திக்கு எதிரா நிறைய விஷயங்கள் செய்ய போறாங்க. இனி அன்புவை பார்க்க விடாம நிறைய விஷயங்களை நம்ம ஆனந்தியை தடுக்க போறாங்க. நம்ம அன்புவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஆயிருக்கு. அன்புவை நினைச்சு நமக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. மனசுலாம் படபடன்னு இருக்கு. என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்தி ரொம்பவே பதறுதாங்க. அப்போதான் நம்ம துளசி வந்து கால் பண்ணி அன்புக்கு இந்த ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அடிபட்டுடுச்சு, மண்டியில பயங்கரமா அடிபட்டனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம துளசி சொல்ல போறாங்க. இதை கேட்டு ஆனந்தி வந்து அன்பு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனா லலிதம்மா பார்க்க வரக்கூடாது நீனு, என் பையனுக்கும் உனக்கு எந்த ஒரு ஒட்டும் இல்ல, உரமும் இல்ல, இனி உன் வாழ்க்கைய பார்த்துட்டு நீ இரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறாங்க. இனி நம்ம ஆனந்தி அன்பை பார்க்காம அன்புக்காக ப்ரேயர் பண்ணும், அன்புக்கு சரியாகணும் அப்படிங்கறக்காண்டி இனி கோயில் குளத்துல போய் பரிகாரம் செய்யறேன், பூஜை செய்யறேன், நிறைய விஷயங்கள்ல ஈடுபட போறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம அன்பு அதுக்கப்புறம் தான் கண் திறப்பாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது.